ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாதுங்க. இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம். நான் இது வரைக்கும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வின் பண்ணதில்லை, ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு கொஞ்சம் சவால் விடுற மாதிரியே பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த தொடர் குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்களில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்தியாவில் இந்தியா ரசிகர்கள் சைலண்ட் பண்ணி ஒரு உலகக்கோப்பை எடுத்துகிட்டு போனார், 50 ஓவர் உலகக்கோப்பை. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிளேயர் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கேப்டன் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட் மேட்ச் கொண்ட தொடர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு விளையாட போகிறாங்க இந்த நவம்பர் டிசம்பர் இந்த இயர் எண்டில். அதனால் அந்த தொடர் வெறும் 5 மேட்ச் டெஸ்ட் மேட்ச் தொடர் மட்டும் இல்லாமல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான அந்த தொடர் ரொம்ப முக்கியமான தொடர். அதனால் அந்த தொடரை குறித்து பேட் கமெண்ட்ஸ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப வலுவான அணி, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது வரைக்கும் நான் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நான் இது வரைக்கும் பிளேயராக இருந்து வின் பண்ணதே இல்லை. கடந்த ஒரு 4 வருஷமாகவே இந்தியா கிட்ட ஆஸ்திரேலியா அணி வின் பண்ணல, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் இந்த வாட்டி விட மாட்டோம். என் தலைமையில் ஒரு வாட்டியாச்சும் அந்த கப் அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல பேட் கமெண்ட்ஸ். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாம் என்ன சொல்கிறது, வார்த்தைனா வெயிட்டிங் தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா பயங்கரமான ஒரு டீமாக இருக்காங்க கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் அதுவும் டாமினேஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் கடந்த ஒரு 5 வருஷமாகவே. ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இது வரைக்கும் 2 வாட்டி தான் நடந்திருக்கு. அந்த சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலே நடந்திருக்கு. 2 ஃபைனலும் இந்திய அணி தான் போயிருக்காங்க. அது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா டெஸ்ட்டு போட்டி ஒரு வாட்டி ஃபைனல் போகிறதே அதிசயம். ஆனால் 2 வாட்டி போயிட்டு 2 வாட்டி தோற்றுருக்காங்க இந்திய அணி. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த வாட்டியும் புள்ளிப்பேட்டியில் முதல் இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இந்திய அணி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் கப் அடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. கண்டிப்பாக ரொம்பவே அது முக்கியமான தொடர்னு சொல்லலாம். பங்களாதேஷனை அடிச்சலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா பங்களாதேஷ் தான் பாகிஸ்தானை போயிட்டு பாகிஸ்தான் நாட்டிலே 2-0ன்னு சொல்லிட்டு ஒயிட் வாய்ஸ் பண்ணி சாதனை படிச்சிருக்காங்க. அதே ஃபார்மும் அதே புத்துரன்னு எப்படி சொல்கிறது, அதே ஒரு எனர்ஜியோடு வராங்க திருப்பி நம்ம இந்தியா நாட்டுக்கு. கண்டிப்பாக இன்னும் ஃப்ளைட் ஏறிட்டுருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த வீக்கில் வந்துடுவாங்க இந்தியாவுக்கு. கண்டிப்பாக ரொம்பவே பயிற்சி ஈடுபட்டு நல்ல ஒரு டீமாக இருக்காங்க. நம்ம கரெக்டாக நம்மளோட கரெக்டாக டீம் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் பங்களாதேஷ் அடிக்க முடியும். ஈஸியெல்லாம் அடிச்சிட முடியாது. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி பங்களாதேஷ் சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாதான், இல்லை பங்களாதேஷ் வின் பண்ணுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.